பெரியமா நீங்க புடிச்செல்லாம் உட்கார வேண்டாம். தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க படுத்துட்டு கூட வரலாம் பெரியமா. நான் உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்பவுமே பொறுமையா தான் ஓட்டுவேன். பண்டி, போன வருஷம் கூட உங்க ஊருக்கு இந்த மாதிரி மாட்டு வண்டியில தானே போனோம். உங்க ஊருக்கு போறதுனாலே செம சந்தோஷமா இருக்கு பண்டி. அக்கா, உங்க ஊருக்கு போற வழி எல்லாமே இப்படி பச்சையா இருக்குக்கா. நம்ம ஊர்ல வேற எந்த இடத்துலயும் இந்த மாதிரி மரம் செடி கொடிகள்லாம் பச்சையா பார்க்க முடியலக்கா. வண்டி என்ன எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. வர்ற வழியிலேயே ஒரு தாபா பார்த்தேன், வண்டியை நிறுத்துங்கண்ணா. பண்டி, உன் தம்பி ஏதோ கத்திட்டே வரா. வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்து பண்டி. பாத்ரூம் வருதோ என்னமோ. வண்டியை நிறுத்து. அவனுக்கு வேற வேலை இல்ல நான்சி, அவன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். வண்டி அண்ணா, இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்ல நான் மட்டும் வண்டியை திருப்பிட்டு போகட்டுமாண்ணா? டே சிண்டு, வண்டியில ஏறி இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? அண்ணா எனக்கு மட்டும் இல்லண்ணா, வண்டியில இருக்கிற எல்லாத்துக்கும் பசிக்குது. நீங்க முதல்ல வண்டியை திருப்புங்க. வர்ற வழியில ஒரு சூப்பரான ஒரு தாபா பார்த்தேன், அங்க போய் சாப்பிட்டு போயிடலாம்ண்ணா. ஆமாண்டா பண்டி, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வண்டியை திருப்பினீங்கன்னா சாப்பிட்டே போயிடலாம். அந்த வழிதான் அண்ணா, அப்படியே நேரா போங்க. அங்க ஒரு பெரிய தாபா இருக்கும் பாருங்க. அட, வர்றப்ப எப்படி பண்டி இது நம்ம கண்ணுல படாம போச்சே. இதுதான் உன் தம்பி சிண்டு சொன்ன தாபான்னு நினைக்கிறேன். இங்கேயே வண்டியை நிறுத்திடு. அண்ணா பாத்தீங்களா, போன தடவை நான் தாத்தா கூட வரும்போது இங்கதான் கூட்டிட்டு வந்தாரு. இங்க சூப்பரா இருக்கும்ண்ணா எல்லா சாப்பாடும். இந்த ஏரியாலயே வச்சு இதுதான் ரொம்ப நல்ல தாபா. பெரியமா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இங்க இறங்கி சாப்பிட்டு போலாம் பெரியமா, பொறுமையா. பாத்ரூம் போறவங்க எல்லாம் போய்க்கோங்க. அட ஆமாங்கா, இந்த கிராமத்துல கொண்டு வந்து நல்ல பெரிய கடையா வச்சிருக்காங்களே. நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோ, நிறைய பேர் வர்ற மாதிரி தெரியுதியா? எப்படியும் 20-30 பேர் இருப்பாங்க. நீ முதல்ல அடுப்பை மூட்டு, மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சப்பாத்தியை போடு. சின்ன பசங்கள்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு கேட்பாங்க. நீ போய் முதல்ல முட்டை 2 அட்டை எடுத்துட்டு வா போ. முட்டை 4 பாக்ஸு, சிக்கன் 2, எல்லாம் உன் பின்னாடி தான் இருக்கு. சரி சரி, நிறைய பேர் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. நீ முதல்ல போய் வந்தவங்கள கவனிப்போ. சேரு பெஞ்சு எல்லாம் எடுத்து போடு போ. ஏ லில்லி, லோட்டஸ், ரோஸ், எல்லாரும் இறங்குங்க. என்ன அப்படியே வண்டியிலேயே படுத்து தூங்கிட்டீங்களா? சீக்கிரம் இறங்குங்க. பண்டி, இங்க சைடுல தான் ரெஸ்ட் ரூம்னு போர்ட் போட்டிருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டுருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். பண்டி பண்டி, நான் கூட ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வண்டியில நல்லா தூங்கிட்டேன் தெரியுமா? இங்க என்ன இருக்கும் தெரியல. எனக்கும் சேர்ந்து நீயே ஆர்டர் பண்ணிரு பண்டி. அண்ணா, கடைக்கு நிறைய கூட்டம் வந்த மாதிரி இருக்குண்ணே. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு வாங்கண்ணே. வாங்க மேடம், வாங்க சார். என்ன வேணுமோ சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் சூடா இருக்கு. அக்கா, என்னக்கா இது? வந்தவங்க எல்லாரும் உட்கார்றதுக்கு போதுமான சேரு பெஞ்சு இருக்க மாதிரியே தெரியலையே. ஏமா, மற்றவங்கெல்லாம் எங்க தரையிலேயே உட்காந்து சாப்பிட்றது? ரொம்ப சின்ன கடையா இருக்கும் போல இருக்கு. ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இங்க 500 பேரை கூட உட்கார வச்சுக்கலாம், அவ்வளோ இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இருங்க உங்க எல்லாத்துக்கும் நான் பெஞ்ச் எடுத்து போடுறேன். அக்கா, என்னக்கா இது? பெஞ்ச் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன படுக்கவா போறோம்? இந்த மாதிரி தாபால எல்லாம் இந்த மாதிரி கைத்து கட்டில் தான் மழை நிறைய போடுவாங்க. இங்க இதுதான் வழக்கம். பெரியமா பாத்தீங்களா, நாங்க எல்லாரும் ஜாலியா கீழே உட்காந்துக்கிட்டு கட்டில வச்சு சாப்பிட போறோம். இங்க தாபால எல்லாம் இப்படிதான் பெரியமா சாப்பிடுவாங்க. நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். சப்பாத்தி சூடா இருக்குப்பா, அதையே சாப்பிடுறீங்களா? அக்கா, நீங்க முதல்ல பிளேட்டை வைங்கக்கா. நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு சொல்றோம். பண்டி அண்ணா, அந்த அண்ணா வந்து ஆம்லெட் போட்டுட்டு இருக்காருண்ணா. ஒரு ஆம்லெட்டும் சொல்லிருங்கண்ணா. இந்த டேபிளுக்கு 4 சப்பாத்தி 4 ஆம்லெட், அவ்வளவுதானே தம்பி? மேடம், உங்களுக்கு சப்பாத்தியை கொண்டு வர சொல்லிருட்டுமா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோ நோ நோ, எனக்கு சப்பாத்தி பிடிக்காது. சப்பாத்தி தவிர வேற என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்றீங்களா? எக் ஃப்ரைட் ரைஸ், எக் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் ஆம்லெட் இருக்கு மேடம். பிரியாணி கூட இருக்கு மேடம். நான், ரொட்டி, கிரேவி எல்லாமே இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, சூடா எடுத்துட்டு வரேன். ஆண்டி, எனக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருங்க ஆண்டி. அக்கா, எனக்கு கூட ஒரு எக் ஃப்ரைட் ரைஸே கொடுத்துருங்கக்கா. கெட்சப் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டுருவா மேடம்? ஓகே, எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு சில்லி சிக்கன் கூட போட்டுருங்க. ஏமா, எங்களுக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஆளுக்கு ஒரு செட்டு சப்பாத்தி கொடுத்துருமா. மொத்தமாக 4 சப்பாத்தி கொண்டு வந்துரு. அக்கா, அந்த அண்ணன் சூடாக ஆம்லெட் போட்டுட்டு இருக்காரு. ஏமா, எங்களுக்கு அப்படியே ஆளுக்கு ஒரு ஆம்லெட் கொண்டு வந்துருமா. அந்த டேபிளுக்கு 4 சப்பாத்தி 2 ஆம்லெட், அப்புறம் 2 எக்கு, ஒரு சிக்கன். பண்டி, இவங்க ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் எழுதாம கூட அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பண்டி, அந்த அண்ணா பாத்தியா சூடா சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தாபால தான் சமைக்கிறது எல்லாம் பார்த்துட்டே சாப்பிட முடியும் தெரியுமா? ஹோட்டல் எல்லாம் சமைக்கிறத பார்க்கவே முடியாது. அண்ணா 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டுட்டாங்க. இங்க பாருங்க, நமக்கு தான் சப்பாத்தி வந்துட்டு இருக்குண்ணா. அங்கிள், அப்படியே 2 ஆம்லெட் போட்டுருங்க. இதா போடுறேன் தம்பி. சப்பாத்தி எடுத்துட்டு அதே கல்ல தான் ஆம்லெட் போடணும். சப்பாத்தி வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 9 ஆம்லெட்டு. சப்பாத்தி சீக்கிரம் ரெடி ஆயிரும் போல இருக்குக்கா. பாவம், இந்த பசங்க கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது. அங்கிள் பசிக்குது அங்கிள், கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுங்க அங்கிள், ரொம்ப பசிக்குது. இதோ ஆச்சுமா. ராணி பாரு, மொத்தமா 18 சப்பாத்தி எடுத்து எல்லாத்துக்கும் சூடா போடு பார்க்கலாம். அப்படியே அந்த சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்தையும் எடுத்து கூட, என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டோம். என்னப்பா, நீங்களாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க?
அங்கிள் நாங்க எல்லாரும் எங்க பாட்டி ஊருக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்கோம் அங்கிள். என்னது பொள்ளாச்சிக்கு போறீங்களா? அது போறதுக்கு இன்னும் 4-5 மணி நேரம் ஆகுமேப்பா. இன்னைக்கு லீவுங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. வண்டி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டி ஆண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க ஆண்டி, ரொம்ப பசிக்குது. டேய் இருடா சிண்டு. லில்லி இந்தா சாப்பிடு. நான்சி இந்தாப்பா, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்கப்பா. பண்டியண்ணா இன்னும் நம்ம பொள்ளாச்சி போய் சேர்றதுக்குள்ள அநேகமா இன்னொரு தடவை சாப்பிட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன்னா. பாத்தியா மாலா, 5 நிமிஷத்துல மாவு பிசைஞ்சு நல்லா சாஃப்டா சப்பாத்தி செஞ்சுட்டாங்க. நம்மளாம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இருக்கோம். ஆமாங்க்கா, நானும் 20 வருஷமா சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டா வர்றதே இல்லை. பசங்க பாத்தீங்களா, வீட்டில் சப்பாத்தினா வேண்டான்னு சொல்லுவாங்க. இங்க 2, 3ன்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கக்கா. அது வேற ஒன்றும் இல்லை மாலா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வெளியில கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, அதனால தான் அப்படி சாப்பிட்றாங்க. ஏமா 2 எக்கு 1 சிக்கன் தானே? அண்ணா என்னண்ணா இது, வெறும் வடச்சட்டியில ஆயில் ஊத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க? டே சிண்டு, ரைஸ் எல்லாம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருப்பாங்கடா. இந்த எக்கை மட்டும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற எடுத்து ரைஸை வந்து அப்படியே போட்டு கலக்குவாங்க பாரு. பண்டி தாபால எல்லாம் இப்படிதான் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றாங்களா? நம்ம எல்லாம் இந்த வெங்காயம் என்னென்னமோ போடுறோம், அவங்க பாத்தியா வெறும் ஆயில்ல எக்கை ஊத்தி அப்படியே நல்லா பீட் பண்ணி ரைஸை போட்டு பண்ண போறாங்க போல இருக்கு. ஆனா இதுதானே நம்ம வீட்ல செய்யறதை விட ரொம்ப டேஸ்டா வருது. இதே மாதிரி நான் ஒரு நாள் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் நான்சி, ஆனா எனக்கு கூட இவ்வளவு டேஸ்டா வரல தெரியுமா. 2 எக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏமா வந்து பிளேட் எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு கூட, லேட் ஆகுது பாரு. அப்படியே கெட்சப் சைடுல டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்து கொடு. மேடம் இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் 2 எக் ஃப்ரைட் ரைஸ். அண்ணா பேசாம நம்மளும் எக் ஃப்ரைட் ரைஸே கேட்டிருக்கலாம் அண்ணா, எனக்கு சப்பாத்தி அவ்வளவா பிடிக்கவே இல்லை. அண்ணா அண்ணா இதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கலாமாண்ணா? டே சிண்டோ, நீ இங்கேயும் அங்கேயும் தாவாம முதல்ல இந்த சப்பாத்தியை முடிக்கிற வழியை பாரு. இதையே முடிக்காம அதை வாங்கினா கண்டிப்பா சாப்பிட மாட்டடா. ரோசக்கா, எக் ஃப்ரைட் ரைஸ் உண்மையாவே சூப்பர் டேஸ்டா இருக்குல்ல. ஐயோ ஆண்டி, அங்க பாருங்க, வீடு கூட்டுற சீமாரை வச்சு அந்த அங்கிள் வந்து தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்காரு. டே ராகுல், இந்த சீமாரை வச்சு வீடெல்லாம் பெருக்கி இருக்க மாட்டாங்க. இதை வாங்கினதுல இருந்தே எண்ணெய் தேய்க்கறதுக்கு தாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தோசைக்கல் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனால எண்ணெய் தேய்க்கறதுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லா கடையிலயும் இப்படிதான் வச்சிருப்பாங்க. அண்ணா என்னண்ணா பண்ண போறாங்க? தோசை ஊத்த போறாங்களா? நம்ம ஆம்லெட் கேட்டோம்ல, அதுக்கு தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாரு, கடன்னு 2 நிமிஷத்துல 10 ஆம்லெட் வரும் பாரு. மொத்தமா எத்தனை ஆம்லெட் கேட்டிருக்காங்க? இந்த டேபிள்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மொத்தமா 4 ஆம்லெட். அங்கிள் அங்கிள், அப்படியே எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டிருக்க அங்கிள், பார்த்தாலே சூப்பரா இருக்கு. அங்கிள் எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டுருங்க அங்கிள். எங்களுக்கும் போட்டுருங்கப்பா, ஆளுக்கு ஒண்ணு. மொத்தமா 9 ஆம்லெட், அதுல 7 ஆம்லெட் கொடுத்தாச்சு. இந்தாங்கப்பா, கடைசியா யாரு சாப்பிடாதது 2 ஆம்லெட். ஏமா வந்து எடுத்து வை, யாரு சாப்பிடலன்னு பார்த்து எடுத்து கொடு. ஆண்டி நானும் எங்க அண்ணனும் மட்டும் தான் சாப்பிடல, மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. இங்க எடுத்து வைங்க ஆண்டி. அப்பாடா பண்டி, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வண்டியில ஏறினா கண்டிப்பா தூக்கம் வரும். ராணி கணக்கு கரெக்டா போடு. 9 ஆம்லெட்டு, 2 எக்கு, 1 சிக்கனு, 8 சப்பாத்தி, மொத்தமா 450 ரூபா வந்திருக்கு. கரெக்டா சேஞ்சா பார்த்து வாங்கு. மாலா, நீ போய் வண்டியில ஏறி உட்காந்துட்டு நான் பாத்ரூம் போயிட்டு முகம் கழுவிட்டு வந்துடுறேன் மாலா. ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. டேய் அரட்டை அடிச்சிட்டு இருக்காதீங்கடா, இப்பவே மழை பெய்யுற மாதிரி இருக்கு. மழை பெய்யறக்குள்ள ஊருக்கு போய் சேரணும்ல. எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரம் வண்டிக்கு வாங்க. பண்டி இங்க பாரு, லில்லிக்கு பயங்கர தூக்கமா வருதுன்னு அப்படியே படுத்துட்டா பண்டி. எனக்கு கூட தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. டே சிண்டு, என்னடா இது, உங்க அண்ணன் தூங்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அங்க பாரு மாடு எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு. இப்படி போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. டே சிண்டு, நம்ம உங்க அண்ணனை ஓவர்டேக் பண்ணிட்டு வேகமா போயிடலாம்டா. டே ராகுல் சொன்னா கேளு, எங்க அண்ணனுக்கு பிடிக்காதுடா. எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு தானே வர சொன்னாரு. ஏ நான்சி, எங்க பாத்தியா அந்த ராகுலும் சிண்டுவும் ஸ்லோவா போங்கன்னு சொன்னா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடே சின்னதா இருக்கு. பண்டி அது வேற ஒன்றும் இல்ல, ராகுல் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருப்பான். நான் அப்பவே சொன்னேன், ராகுலை நம்ம வண்டியில கூப்பிட்டுக்கலான்னு. நீ கேட்டியா? ஐயோ அங்க பாருங்க, பின்னாடி ஒரு லாரி வேகமா வந்துட்டு இருக்கு. ஆமா நான்சி, என்ன நான்சி இது, கண்ணு முன்னு தெரியாம வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். டே சிண்டு திரும்பி பாடுறா. டே 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 லாரிக்காரை இடிக்கிற மாதிரி வரா. டே 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 தள்ளி போடா தள்ளி போடா. ஐயோமா, இங்க என்ன நடக்குது? டே சிண்டு வண்டியை ஓரமா போடுறான், அந்த லாரி இடிக்கிற மாதிரி வருது. அட கடவுளே! அச்சச்சோ பண்டி, அங்க பாரு லாரி இடிச்சிருச்சு. பெரியமா பாருங்க பெரியமா, நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. அந்த லாரி டிரைவர் தான் வந்து நம்ம வண்டி மேல இடிச்சிட்டாரு. வண்டி அண்ணா சீக்கிரமா வாங்கண்ணா. டேய் வேகமா போகாதீங்க வேகமா போகாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? உங்களுக்கு யாரும் அடிப்படையில இல்ல, லக்ஷ்மி மேலதான் வந்து லாரி மோதிச்சு. லக்ஷ்மி லக்ஷ்மி நல்ல வேலை, லக்ஷ்மிக்கு எதுவும் அடிப்படல. லக்ஷ்மிக்கு மட்டும் அடிபட்டு இருந்துச்சு, நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். வண்டியண்ணா எங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா, அந்த லாரி தானா கண்ணு முன்னு தெரியாம வந்து இடிச்சிட்டாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க எங்க வண்டியவே இடிக்கிற மாதிரி வந்தாங்க, பயங்கர வேகமா இருக்காங்க. ஆமாண்ணா, நான் ரொம்ப ஸ்லோவா ஒரு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். அந்த லாரி தான் வந்து எங்க மேல இடிச்சிச்சு. இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போறேன். நீங்க முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க.
பண்டி அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது பண்டி. இங்கே வேற பக்கத்தில் யாரும் இல்லை. நீ வண்டி எடு பண்டி, நம்ம முதல்ல கிளம்பலாம். இங்கே நிற்க வேண்டாம், பசங்கள்லாம் தனியாக கூப்பிட்டு வந்திருக்கோம். இது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. டேய் சிண்டு, இதுக்கு மேல நீயே வண்டி ஓட்டு. அது மட்டும் இல்ல, நாங்க தான் முன்னாடி போவோம், நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும், புரியுதா? வேகமா எல்லாம் வரக்கூடாது. சரி சரி சிண்டு சாரி சிண்டு, இதுக்கு மேல நான் வேகமா போக மாட்டேன். நானே வண்டி ஓட்டுறேன்டா, ப்ளீஸ்டா. வண்டி அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா, நானே வண்டி ஓட்டுறேன்னா. ராகுல், நீ ஒன்றும் வண்டி ஓட்ட தேவையில்லை. ஒன்று சிண்டுவே ஓட்டட்டும், இல்லாட்டி நீ போய் பண்டி கூட அவன் வண்டியில வா. என்ன பண்டி இது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நடக்குதே? எல்லாம் இந்த சிண்டுவை விட்டுட்டு ராகுல் வண்டி ஓட்டுனதுனால தான். இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய் சிண்டு, என்ன ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வா. உனக்கு ரூட்டும் தெரியாதல்ல, ரொம்ப ஸ்லோவா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. டேய் ராகுல், உனக்கு என்ன வண்டி ஓட்டணும் அவ்வளவுதானே? எங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீயே ஃபுல்லா எடுத்து வண்டி ஓட்டுடா.